வணக்கம். இது அலையொலி செய்தி ஊடகம். மக்களுக்கான சுற்றுலா செய்திகள். ருத்ரா பயண நிறுவனத்தின் தென் இந்திய ஆன்மீக சுற்றுலா மலேசிய சுற்றுப்பயணிகள் நிகழ்ச்சி. அண்மையில் 10 பேர் அடங்கிய மலேசிய பயணிகளுடன் ருத்ரா பயண நிறுவனம் வழியாக இந்தியா, தென் தமிழகம், கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலத்தில் ஆன்மீக சுற்றுலா ஒன்றினை மேற்கொண்டனர். தென் தமிழகம், ஆந்திர, கேரளா மாநிலத்துடன் முருகனின் 6 படை வீடுகள் உள்ளிட்ட திருத்தலங்கள் இந்த ஆன்மீக சுற்றுலாவில் இடம் பெற்றிருந்தது. திருச்சி, மதுரை, திருவண்ணாமலை, கும்பகோணம், ஆந்திராவில் திருப்பதி, கேரளாவில் பத்மநாத சுவாமி திருக்கோயில், கேரளம் ஆலப்பியில் பயணிகள் படகில் பொழுதுபோக்கு ஆகியவை மலேசிய பயணிகளுக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ருத்ரா ஆன்மீக பயண நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஷாலினி சீனிவாசன் தலைமையில் இந்த ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவன் திருத்தலங்களான திருவண்ணாமலை வைத்தீஸ்வரன் திருக்கோயில், ராமேஸ்வரம், கும்பகோணத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் உள்ளிட்டவைகளில் மலேசிய சுற்றுப்பயணிகள் சிறப்பு தரிசனம் செய்தனர். கேரளம் ஆலப்பேயில் படகில் ஓர் இரவு தங்கி உணவு உண்டு பொழுதை கழித்ததுடன் கோவளம் கடற்கரையில் சூரிய அஸ்தமத்தை கண்டு மகிழ்ச்சி கொண்டதும், கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை கண்டு காலை பொழுதை தொடங்கிய நாட்கள் பசுமையான நினைவலைகளை கொண்டது. கேரளா தேக்கடியில் ஸ்பைஸ் கார்டனில் உடலுக்கான ஆரோக்கிய பொருட்களை வாங்கியதும், கேரளத்தில் பழம்பெரும் கலையான வாழ்வீச்சு, கதகளி நடனம் நேரடியாக கண்ட பிரமிப்பும், கும்பகோணம் போகும் வழியில் தராசுரம் எனும் சிற்றூரில் சௌராஷ்டிரா சமூக மக்கள் சேலை கைத்தறி நெய்தல் கூடத்தை கண்டதும் சிறப்பாக அமைந்தது. சிறப்பான உணவு, சிறந்த தங்கும் விடுதிகளுடன் பண்பான வாகன ஓட்டுநர் செந்தில் முருகன் அவர்களின் பாதுகாப்பான பயணத்துடன் தென்னிந்திய சுற்றுலா சிறந்த பயணமாக அமைந்தது.
வாசனை பூக்கள் வாய் வெடிக்க, ஆயிரம் ஈக்கள் தேன் குடிக்க. நான் ஒரு பூவோ நீ பறிக்க, நால்வகை குணமும் நான் மறக்க. மெதுவாய் கொலுங்கும் மாங்கனியே, கிடைத்தால் விடுமோ ஆண் கிளியே. மடிமேல் கொடி போல் விழுந்தேனே, மலரே பேசு மௌன மொழி, மனம்தான் மோடும் ஆசை வழி. வாசலை தேடி ஓடி வந்தே. டூப்ளிகேட் இருக்கு எல்லாத்த பற்றி அந்த கைடு வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகே, இந்த டூர் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் நமக்கு சோப்புக்குள்ள இருக்கு. சோப்புக்குள்ள உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸும் ஆயுர்வேத மெடிசின்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம். நார்மலாக கார்டன் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கு. பர் பர்சன் 100 rupees. ஓகே, அண்ட் நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, இன்க்ளூடிங் கைட் சார்ஜ், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாமே இருக்குது. அவுட்டர் பார்ட்டை நம்ம டைரெக்டாக கத்தியில் கட் பண்ணி எடுப்போம். இன்னர் பார்ட் வந்தது அதை மிஷினில் தான் கட் பண்ணுவோம். அதான் சுருள் பட்டைன்னு சொல்கிறோம், ரோல் பட்டை. இதோட மேலே இருக்கிற இலை தான் நம்ம பிரிஞ்சி இலையாக யூஸ் பண்ணுறது. பிரியாணிக்கு இலை இதோ இதுக்கு கீழே கிடக்குறது பார்த்தீங்களா, சேம் பட்டையோட இலை தான் பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. ஓகே, பட்டை அதோட பார்க். ஓகே, அதோட லேயர் மட்டும்தான் கட் பண்ணுவோம். வீட்டில் பட்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பட்டை எப்போ ஷோப்பில் இருந்து கடை மார்க்கெட்ல இருந்து வாங்கினாலும் சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பா இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் பட்டை. லைட்டா காரம் இருக்கும். ஆனால் 90% நமக்கு விலையில கிடைக்கிறது காரமா இருக்கும். கொஞ்சம் சில ஆளுங்க எக்ஸாம் ஸ்கெல்டா, சில ஆளுங்களுக்கு ஃபேஸில் எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண அதுக்குள்ள ஜாதிபத்திரி இருக்கும், அதுக்குள்ள ஜாதிக்காய் இருக்கும். ஜாதிக்காய் ஜாதிபத்திரி எல்லாமே ஒரே காயில தான் கிடைக்கும். ஓடி வந்தே, வாலிபராகம் பாடி வந்தே. மலரே பேசு மௌன மொழி, மலரே. தீராத வினை
மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் இது வந்து 8வது பரம்பரையா நாங்க இது மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கைத்தறி தொழில் வந்து இப்ப மெஷின் வந்த பிறகு மிகவும் நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கைத்தொழில் இப்ப யார் தெரியுமா கை கொடுக்கறது? இந்தியாவில் சேர்ந்தவங்க இல்லை, வெளிநாட்டை சேர்ந்தவங்க, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இம்பார்ட்டனா பிரான்ஸ் நாட்டுக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க லியோங்கிற நகரத்தில் முற்காலத்தில் வந்து கைத்தறி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இல்லை, அதனால அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கைத்தொழில கை கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இப்போ நான் பேசுறத பதிவு பண்றாங்க இந்த வீடியோ காட்சியெல்லாம் இந்த அலைவொலி சேனல்னு சொல்லி மலேசியாவிலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களால எங்கள் உலகம் முழுவதும் எனக்கு பேர் கிடைக்கும் நான் நம்புகிறேன் கட்டாயமாக. ஆனால் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா சௌராஷ்டிரா மார்க்கெட்னு பினாங்கில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுடைய விளம்பரமே எங்களுடைய டிஎம் சவுந்தரராஜன் தான். அவரால் எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. வந்தா வாங்க. சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நம்ம டிரைவர் இருந்தேன். சரி. நான் யூடியூப்ல கேள்விப்பட்டேன். ஓ, அப்படியா? அதோட நான் சொன்னேன் ஒரு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு தேடி வந்ததுக்காக. நாம இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மாலை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல நம்ம பசங்களை எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 7 யூனிட் இருக்கு. நம்ம இங்க பசங்களுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பஞ்சலோகம். இப்போ பஞ்சலோகம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிலர் வந்து தவறுதலா புரிதலும் வச்சிருந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாம இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம்னா இதை பத்தியான கொஞ்சம் விழிப்புணர்வு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான பஞ்சலோக விக்கிரகங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா, இல்லை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
தெரிஞ்சதை சொல்லுங்க. பஞ்சலோகம்னா வந்து நிறைய பேருக்குக்கா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து கல்ச்சரை பற்றி தவறுதலான புரிதல் நிறைய பேர்கிட்ட இருக்கு. இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வரல, கிட்டத்தட்ட ராமர் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. ராமர் காலம் முடிஞ்சு கிருஷ்ணர் காலம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துவாரபா யுகத்துலேருந்து நமக்கு இது இருக்கு. நம்ம பஞ்சலோகம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பஞ்சலோகம்னாலும் ஐம்பொன்னாலும் ஒண்ணுதான். பஞ்சம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத வேர்டு, 5ன்னு அர்த்தம். ஐம்னாலும் 5ன்னு அர்த்தம். இது வந்து தமிழ் வேர்டு. இந்த பஞ்சலோகம் வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா நம்ம 5 பெரும் பூதங்களை தான் பேஸ் பண்ணுது. அதாவது நிலம், நீர், ஆகாயம், வானம், காற்று. இந்த பஞ்சபூதங்களை மெட்டலா மெஷர்மெண்ட் பண்றதுதான் இந்த சிலையோட முக்கியத்துவம். இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது மோஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்கு, ரெசார்ட்டு, ஹோட்டலு, இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய மாலுக்கு போனாலும் இருக்கும், ஒரு துணி கடைக்கு போனா கூட இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இந்த பஞ்சலோகம் அப்படிங்கிற ஒரு சிலை வந்து செய்யறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. நாம யூஸ் பண்ற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் படி பண்ணும்போது எல்லா சிலைகளும் யூனிக்கா வரும். ஒரு சிலையாட்டம் இன்னொரு சிலை வரவே வராது. ஒரே ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து ஒரே சிலையை செஞ்சாலும் அதே நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், அது அவருக்கே தெரியாது. இந்த சிலைகள் செய்யறதுக்கு சில வழிமுறைன்னு சொன்ன பார்த்தீங்களா, நாங்க யூஸ் பண்றது வந்து சிற்பக்கட்டு. சிற்பக்கட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ யூஸ் பண்ற வேர்டு. ஆனா இதோட பழமையான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்ப சாஸ்திரம் அப்படின்னா. ஒரு சிற்ப சாஸ்திரத்துல ஒரு சாமிக்கு முகம் எவ்வளோ வரணும், கை எவ்வளோ வரணும், கால் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த கோகனட் கிளிப்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிலைகள் செய்யவே ஆரம்பிக்கும். சிலைகள் செய்யறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது வந்து மெழுகு தான். இதுதான் மெழுகு. இது வந்து 2 வகையான மெழுகு நாங்கள் வந்து கலந்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி. என்னன்னா ஒன்று வந்து இந்த தேன் மெழுகுன்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மெழுகு. இது ரெண்டையும் கலக்கும் போது இந்த மாதிரியான மெழுகு கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் சூடு இருக்கும், அதுக்காக தான் அந்த ஹீட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சூடு வைக்கும்போது இந்த வேக்ஸ் அப்படியே சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்டா இருக்கும்போது நம்ம எப்படி வேணா மேக் பண்ணலாம், நம்ம என்ன கிரியேஷன் நினைக்கிறோமோ அந்த கிரியேஷன் பண்ணிடலாம். இது பேசிக். ரெண்டாவது என்னன்னா விக்கிரகம். இந்த மாதிரி விக்கிரகம் செய்வது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சாமி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாமி சிலையை அப்படியே கையாலேயே உருவத்தை பிடிச்சிடும். எந்த ஒரு மிஷின் மேக்கிங்கே கிடையாது. எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மோல்டு பண்ணிடுவோம். மோல்டு பண்ணுறங்கிறது என்னதுன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப சாஃப்டான மண்ணை வச்சு கட்டி வெயில நல்லா காய வச்சுருவாங்க. வேர்ல்டுலேயே இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மண் கூட ஒரு காரணமாக உண்டு. ஏன்னா இது வந்து காவேரி ரிவரோட படுகை மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த களிப்பு மண்ணுங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான லேயரை கவர் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சுருவோம் ஒரு 2-3 நாளைக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்டான லேயர்னு சொல்லி 2 விதமான லேயர்ஸை கவர் பண்ணுவோம் முன்பக்கத்துக்கு மட்டும். அதே மாதிரி தான் பின்பகுதியும். பின்பகுதி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக 2 வேக்ஸ் ஹோல் வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கிளே வச்சு கவர் பண்ணி வெயிலில் காய வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கரு கிடைக்கும்.